வருஷத்துக்கான புதிய ரயில்வே வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 10,000 காலி பணியிடம். இப்ப ரீசெண்டா ஒரு ஆர்டர் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ரயில்வேல அடுத்ததா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க இந்த 2025க்கானது அப்படின்னு சொல்லி. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதற்கான ஷார்ட் நோட்டீஸ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இத பத்தின முழு தகவலை சொல்றேன். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய வேகன்சி இருக்கு. A to Z டீடைல்ஸ் தெளிவா சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்கா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ALP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் ஓட்டுறாங்கல்ல, ட்ரெயின் டிரைவர்ஸ், அதை லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற பணி வந்து உங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ வந்து பாருங்க, இதற்கு நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நீங்க வீட்ல இருந்தே ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இதுக்கு வர 10ஆம் தேதி ஏப்ரல் 10 தான் இதற்கான போர்ட்டல் ஓபன் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து மே 9 வரையும் டைம் இருக்குமா, அதுக்குள்ள நீங்க இதற்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுங்க. RRB சென்னை வெப்சைட் தான், நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே உங்களுக்கு லிங்க் தரேன். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பே பாருங்க 19,900. என்ன ப்ரோ இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா, இது பேசிக் பே தான். இது இல்லாம அடிஷனல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளமே 35,000க்கு மேலதான் நிச்சயமா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, 18ல இருந்து 30 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். ப்ரோ இது வந்து இந்த மாதிரி ஒர்க்கா இருக்கே, பெண்கள் அப்ளை பண்ணலாமா? தாராளமா அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் இருபாலரும் 18ல இருந்து 30 வயது வரை உள்ளவங்க. SC STனா பிளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 35 வயது வரையும். BC MBC DNC BCMனா நீங்க OBCல இருவீங்க, பிளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயது வரை அப்ளை பண்ணலாம். டீடைல்டு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஏப்ரல் 10 ஓபன் ஆகுதா, நெருக்கத்துல டீடைல் நோட்டிபிகேஷன் வரும். அதுல வந்ததுக்கு அப்புறம் எந்த தேதியில இருந்து எந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க, எந்த கம்யூனிட்டி அப்படிங்கறதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். அதாவது டேட் வைஸே நான் உங்களுக்கு சொல்றேன். மொத்தமா 9,900 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பாருங்க, A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க. அதாவது ஸ்பெக்ஸ் போட்டவங்க நீங்கெல்லாம் வந்து இதற்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓட்டுற வேலை, உயிர் சம்மந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறதுனால இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க ரொம்ப அட்டென்டிவாக பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் வழக்கம் போல் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த தகவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதுக்கு என்ன கல்வி தகுதி, என்னென்ன படிக்கணும், எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கடந்த முறை வந்த நோட்டிபிகேஷனை வச்சு சொல்லிடுறேன். கடைசியா எப்ப வந்துச்சு அப்படின்னா 2024, அதாவது போன வருஷம் ஜனவரி மாசம், அதாவது போன வருஷத்தோட சொல்ல போனா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனே இதுதான். அதே மாதிரி இந்த 2025லயும் சொல்ல போனா ரயில்வேயோட ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தான் ரிலீஸ் பண்றாங்க. நான் கடந்த முறை வந்த நோட்டிபிகேஷனை வச்சு டீடைல்டா இதற்கு என்ன தகுதி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கடந்த முறை கூட கிட்டத்தட்ட 5,600 வேகன்சி தான். இந்த டைம் பாருங்க 9,900 வேகன்சி இருக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கு 500 ரூபாய். SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் 250 ரூபாய். யாருக்கெல்லாம் 500 ரூபாய் ஃபீஸோ அவங்கெல்லாம் முதல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண உடனே, அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு கிடையாது, முதல் எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் 250 ரூபாய் ஃபீஸோ அவங்க முதல் எக்ஸாம் அட்டன் பண்ணோன்னே 250 ரூபாயும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரீஃபண்ட் வாங்குறதுக்கான பேங்க் டீடைல்ஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப நீங்க கொடுக்கணும். அதுல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது போர்ட்டல் ஓபன் ஆகட்டும், நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வேலைக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 தேர்வு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மொத்தமா இந்த மாதிரி 5 இது இருக்கு. இதுல இந்த முதல் 2 கிளியர் பண்ணாலே ஓரளவு நம்ம கிராக் பண்ண மாதிரி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. CBT 1 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த CBT 1 அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நடக்கும். 75 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 0.33 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நெகட்டிவ் மார்க்குமே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு CBT 1 அப்படிங்கிறது மல்டிபிள் ஷிஃப்ட்ல நடக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் நடக்கும். உங்களுக்கு என்னைக்கு என்ன டைம் எந்த இடம் அப்படிங்கறத ஹால் டிக்கெட்ல மென்ஷன் பண்ணி வரும். ஓகே, மொத்தமா 1 மணி நேரம் 75 கொஸ்டின்.
கொஸ்டின். ஸோ இதில் வந்து பாருங்க CBT 1ல உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வரப்போகுது அப்படின்னா மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட், இதுதான் உங்களுக்கான சிலபஸ். ஸோ இந்த ஆப்டிடியூட் ரிலேட்டட், அப்புறம் வந்து மென்டல் எபிலிட்டி, அதாவது ரீசனிங் தொடர்பாகவும் உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் கவர் பண்ணி 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 4 இதுல இருந்து தான் உங்களுக்கு 75 கொஸ்டின்கான கேள்விகள் வரும். ஓகே, அதுல நல்ல ஸ்கோர் எடுக்கிறவங்கள நெக்ஸ்ட் CBT 2க்கு இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. CBT 2 அப்படிங்கிறது 15 டைம் எடுப்பாங்களாம். அதாவது எவ்வளவு வேகன்சியோ இன்டூ 15 போட்டுக்கோங்க. அவ்வளவு பேரை CBT 1ல இருந்து CBT 2க்கு இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. CBT 2 அப்படிங்கிறதுல 2 பார்ட் இருக்கும். அதாவது இரண்டாவது எக்ஸாம்ல 2 பார்ட் இருக்கும், பார்ட் A பார்ட் B. இந்த CBT 2 அப்படிங்கிறது 2.5 மணி நேரம் நடக்கும். 175 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். பார்ட் Aல 90 நிமிஷம் 100 கொஸ்டின், பார்ட் Bல 75 கொஸ்டின் கேட்பாங்க. இதுலயுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சிலபஸ் ஃபார் பார்ட் A பாருங்க, அதே தான். மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூடு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அங்க என்ன படிக்கிறோமோ அதே தான் இங்கேயும். இங்க கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பார்ட் B பாருங்க, பார்ட் B அப்படிங்கிறது குவாலிஃபைங் நேச்சர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டது இருந்தாலே அதுல வந்து நீங்க கிளியர் பண்ண மாதிரி தான். அது வந்து மெரிட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் இருக்கும், அது தொடர்பான கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து இப்போ குவாலிஃபிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ITI, டிப்ளமோ, BTech எலிஜிபிள். அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்து இந்த சைடு என்னென்ன ட்ரேட், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணி அது தொடர்பான கேள்விகள் கேட்பாங்க. அது மாதிரி தான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 8 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிறைய சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது தொடர்பான தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த RDSO.indianrailways.gov.in வெப்சைட்ல வெர்டிகல்ஸ்ல போயிட்டு டிராஃபிக் அண்ட் சைக்காலஜில நீங்க போயிட்டு இதை வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஓல்டு நோட்டிபிகேஷன் PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தர நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கு. ஏன் ப்ரோ இதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ட்ரெயின் ஓட்டுற வேலை, கண்டிப்பா உயிர்கள் சம்பந்தப்பட்ட வேலை. அதனால நல்ல திடகாத்திரமும் நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் இருக்கக்கூடிய ஆட்களை இவங்க வந்து எடுப்பாங்க. அதுக்காக இது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லல, சிரமம் தான். ஆனா பாஸ் ஆயிட்டு தானே இருக்காங்க, கிளியர் பண்ணி போயிட்டு தானே இருக்காங்க, முயற்சி செஞ்சா முடியும் அப்படின்னு சொல்றேன். அதுவும் பாருங்க, கடந்த முறையில இருந்து இந்த தேர்வை நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம். அதாவது CBT 1 CBT வந்து 2 எக்ஸாமும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அப்புறம் வந்து ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கிறதுனால நீங்க தமிழை கூட சூஸ் பண்ணி வந்து எழுதிக்க முடியும். அந்த ஆப்ஷனுமே இருக்கு. ஓகே, கல்வி தகுதி பார்த்தரலாம். ரொம்ப ரொம்ப கவனமா கவனிங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற இந்த பதவிக்கு 10th முடிச்சுட்டு ITI முடிச்சிருக்கணும். ITI எந்தெந்த ட்ரேடில் அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில் ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், அப்புறம் மெக்கானிக் வந்து ரேடியோ அண்ட் டிவியில், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் வந்து மோட்டார் வெஹிக்கிளில், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மச்சூர் அண்ட் காயில் வைண்டர் மெக்கானிக், அதாவது டீசல் மெக்கானிக், ஹீட் இன்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். ஸோ இதெல்லாம் ITIல முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வெறும்னா 10th முடிச்சவங்க கிடையாது, 10th முடிச்சுட்டு ITI முடிச்சவங்க. அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு இந்த ரயில்வே ஆக்ட் அப்ரண்டிஸ் முடிச்சிருப்பாங்க, அவங்க முடிச்சிருந்தா, அதாவது ரயில்வேல மட்டும் முடிச்ச ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சவங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான். நீங்க லேட்டர் என்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, டைரக்டா 3 இயர் டிப்ளமோ இருந்தாலும் பரவாயில்ல, 2 இயரா படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலுமே இதற்கு எலிஜிபிள் தான். BTech முடிச்சிருந்தாலும் இதற்கு வந்து நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சு படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ இல்லாம BTech படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனா BTechக்கும் இந்த பிரான்ச்சஸ் தான், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல். ஓகே, ஸோ இந்த பிரான்ச்சஸ் அதெல்லாம் சரி. மொத்தமா 9900 வேகன்சி சொன்னுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த வேகன்சி ஸ்பிளிட் அப் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னா, சதர்ன் ரயில்வே நம்ம 510 வேகன்சி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது RRB சென்னைக்கு. RRB சென்னைனா அப்ப சென்னையில மட்டும்தான் வேகன்சியான்னு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை தான் வந்து ஜோன். தமிழ்நாடு முழுக்க 510 பேர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேகன்சி ஃபில் பண்றாங்க. ஓகே, அபிஷியல் நோட்டீஸ் வந்துருச்சு. இந்த ஷார்ட் நோட்டீஸ் தான் நான் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். நாங்கள் தொடர்ந்து இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லேயே வந்துருச்சு. 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வர 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுது.
வேற என்ன, ஆல்மோஸ்ட் எல்லா தகவலும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டீடைல்டு நோட்டிபிகேஷன் வரட்டும், இன்னும் நான் தெளிவா சொல்றேன். நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வர இன்னொரு 10-15 நாள் இருக்கு. அதுக்குள்ளேயும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு இது தொடர்பாக நிறைய டீட்டெயில்ஸை நீங்க வந்து சேகரிங்க. கடந்த முறை எப்படி இருந்துச்சு, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீ ரிசோர்ஸஸாவே அவைலபிளா இருக்கு. என்ன புக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன். ஸோ ஃபுல்லா டீட்டெயிலை கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. வேலை எப்படி இருக்கும், சம்பளம் எப்படி இருக்கும், ரெஸ்ட் கிடைக்குமா, இது மாதிரி எல்லா தகவலையுமே நீங்க கேளுங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.